பேக் டு நம்மாழ்வார் ஆர்கானிக் ஃபார்மிங். நம்ம சேனலில் பாரம்பரிய அரிசியின் பெருமையும் அதனோட பயணம் தாங்க பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய கருங்குருவை அரிசி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த அரிசியில் அப்படி என்ன மருத்துவ குணம் இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. சித்த மருத்துவர்கள் பலவிதமான நோய்களுக்கு இந்த அரிசியிலேருந்து தாங்க மருந்து கண்டுபிடிச்சாங்க. இப்போ எப்படி கொரோனா அப்படின்ற நோயில் நம்ம உலகமே பாதிக்கப்பட்டிருக்கோம், அதே மாதிரி 1817ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா கால்ரா அப்படின்ற நோயில் பார்த்திங்கன்னா இந்த உலகமே பாதிக்கப்பட்டுருந்துச்சுங்க. 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனாங்க. அப்போது சித்த மருத்துவர் ஒருத்தர் கருங்குருவை அரிசியிலேருந்து தான் மருந்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த அரிசி ஒரு பங்கு, அதில் 3 பங்கு தண்ணீரை ஊற்றி மண்பானையில் பதம் படுத்தினா அன்னங்காடி அப்படின்ற ஒரு மருந்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த மருந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் மற்றும் தோல் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் ஒரு பெரிய தீர்வாக இருந்துச்சுங்க. இப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், இதில் எவ்வளோ பெரிய ஒரு மருத்துவ குணம் இருக்குன்னு. இந்த காலகட்டத்தில் ஆண்கள் ஃபேஸ் பண்ணுற மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மை, ஆண்மை குறைபாடு, விந்தணு குறைபாடு, இது எல்லாமே தாங்க. இதுக்கு காரணம் இப்போ இருக்கிற ஒர்க் லைஃப் ப்ரெஷரும் உணவு முறை குறைபாட்டும் தாங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க உங்கள் மதிய உணவில் இந்த கருங்குருவை அரிசியை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறையா பேர் தோல் சம்மந்தப்பட்ட வியாதினால ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அதில் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்குஷ்டம், யானைக்கால் வலி, இது எல்லாமே தாங்க. இந்த மாதிரி நோயில் கஷ்டப்படுறவங்க இந்த கருங்குருவை அரிசியை கஞ்சியை நீங்கள் டெய்லி உங்கள் காலை மற்றும் மதிய உணவில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது அது உங்களுக்கு மிகப்பெரிய தீர்வை தருங்க. கண் பிரச்சனை, கண் நரம்பு பிரச்சனைனால பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டுட்டு இருப்பீங்க. கண் பார்வையின்மை இருக்கும். அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த அரிசியை சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரத்த சோகை இருக்கும், ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கும். நீங்களாம் பார்த்திங்கன்னா உங்கள் உணவு முறையில் நம்ம பாரம்பரிய அரிசியான இந்த கருங்குருவை அரிசியை சாப்பிட்டு வரும்போது அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயனளிக்குங்க. இந்த அரிசியை நான் எப்படி என்னோட உணவு முறையில் சேர்த்துக்கிறது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்கலாம். நீங்கள் இதை தோசை மாவு நீங்கள் அரைக்கும் போது 1 கப்பு நீங்கள் இந்த கருங்குருவை அரிசியை நீங்கள் சேர்த்துக்கலாம். தோசை, இட்லி, முக்கியமாக இந்த கருங்குருவை அரிசியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இனிப்புத்தன்மை கொண்டதுங்க. அதனால் இதில் நீங்கள் ஸ்வீட் பணியாரம் செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கருங்குருவை அரிசி நீங்கள் உங்கள் உணவில் எடுத்துக்கும் போது அது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரும். நோயற்ற வாழ்வே நிலையான செல்வங்க. இனிமேல் நம்ம குட் பை டு ஹாஸ்பிட்டல்ஸ். இனிமேல் நம்ம ஒரு நோயில்லாத வாழ்வை வாழலாங்க. இந்த அரிசி எனக்கு எங்கே வாங்குறது தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம விவசாயிங்கிட்டே வாங்கிக்கலாங்க. அவங்களோட லிஸ்ட்டை நான் உங்களுக்கு கீழே தரேங்க. விவசாயிங்கிட்ட வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு ரீஃபைன் பண்ணாமல் முழு அரிசி கிடைக்குங்க. முழு அரிசி, நம்ம பாரம்பரிய அரிசியை முழு அரிசியை சாப்பிடும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அதில் ஒரு நல்ல பயன் கிடைக்குங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத விரும்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற டே டு டே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த பகுதியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye bye from Gayatri.